கார் இந்த த்ரில் காருங்கிற கேம் தான் விளையாட போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி கேம்லாம் இந்த கேமை ரொம்ப நேரம் கழித்து தான் தேடி கண்டுபிடிச்சி இப்போ தான் கிடச்சிச்சு. ரேகா நல்லா ஆக்டிங் பண்ணாது. வெல்கம் திஸ் அப்புறம் இது வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க. அது வரும் ஐயோ நான் பாத்தி ஓஹோ சன் என்னது அது? கார் வர்றதுக்கு பதில் காருக்கு பின்னாடி கார் அதுதான் முன்னாடி போடுது. இந்த முள்ளி செடி ரவுண்டாக இருக்குல்ல அதுதான் முன்னாடி போகுது. அதுக்குள்ளே எப்படி போகும்? Chocolate, animal, pasta, agujar, unigaski, potato, nata. Unigaski, chocolate, animal, nata, agujar, சின்னத சின்னது சின்ன புட்டாசி நீங்கள் மட்டும் இடம்லாம் சோலோவாக ப்ளே பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன். நான் தனியாக கூட தனியாக விளாண்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் உற்சாகம் தரணும். கரெக்டாக வருதுன்னு கேட்டீங்கன்னா இது ஓவரில் இப்போ தான் கொஞ்ச நாள் கழிச்சு பின்னாடி ஒரு கார் இருக்கு. அந்த கார் எடுக்காம
இந்த காது ஒரு வீடு எடுத்து தள்ளிக்க தரணும். என்னாச்சு? கொலக்கட்டை மட்டும் சாப்பிட்டுச்சா? அப்பயே அதை கூப்பிடுறேன். ஒட்டிக்கிட்டு வருமா? இதுக்கு டயர் மாட்டேன்.
நான் கொலக்கட்டை செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கிறேன். இது மொத்த ஃபியூல் அங்கேயே போயிடுச்சு. நான் அதெல்லாம் ஓட்டணும். இந்த வான் மட்டும் எப்படி ஓட்டணும்? கமெண்ட்ல சொல்றேன். நானும் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு மாற்றா கைஸ், இப்போ நான் வந்து GTA 5 ப்ளே பண்ணுறேன். ஐயோ தெரிஞ்சிச்சு. சாரிங்க, தெரிஞ்சு போச்சு. இப்போயாச்சும் ஒருத்தனால ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறது என் ஃப்ரெண்டு டீமாக கூட இதில் விளையாடுவாங்க போட்டுச்சு. அதுதான் ஓட்டதே என் ஃப்ரெண்டு தான். சீக்கிரம் இது என் ஃப்ரெண்டு என்ன சொன்னது. சித்ராங்கிறது என் ஃப்ரெண்ட் தான். இந்த எடுத்து போகிறதுல ஒளி ஃபோட்டோ இது பண்ணுறது நான் தான். ஐயோ லோகோ போட்டு காமிச்சிருச்சு. விடிஞ்சிடுச்சா? உட்காந்து தூங்கிட்ட போல. நம்ம கூட தூங்கினா சிஞ்சன்ல இருக்கீங்க. என்னடா பண்றீங்க? எப்படியா நீ ரொம்ப பண்றடா. நான் தான் எடுக்கலைன்னு சொல்றேன்ல. லக்கியே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தான் கண்டிப்பா எடுத்திருப்ப. ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு, இல்லைன்னா நான் ஸ்கூல்ல போய் அடி வாங்கணும். அதான் இல்லைன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல பேசினா கடிச்சிருவேன். வா
பாவிங்களா, காலங்கத்தாலே சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்களா? நான் ஏந்திரிக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. அதுக்குன்னு இப்படியாடா சண்டை போட்டுக்குவீங்க? இவனுங்க 2 பேர்த்தையும் தனியாவே விட முடியல. டேய், நிறுத்துங்கடா சண்டைய. எதுக்குடா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஹே லக்கி, நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப. ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீங்களும் என்னையவே சந்தேகப்படுறீங்களா பாஸ்? நான் உண்மையிலுமே எதுவுமே பண்ணல. சின்சனே, அதான் லக்கி எதுவுமே பண்ணேன்னு சொல்லுதுல. அது போய் சொல்லுதுடா. நேற்று மேக்ஸ் ஹோம்வொர்க் பண்ணும்போது அதுதான் என் பக்கத்துல இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு மேக்ஸ் ஹோம்வொர்க்லாம் பண்ணேன். இப்போ அந்த நோட்டை காணோம். ஸ்கூலுக்கு போனா சும்மாவே எனக்கு மேக்ஸ் வாத்தியார் அடிப்பாரு. இப்போ நோட்டை தொலைச்சிட்டு போனா விடுவாரா? பாஸ், நான் உண்மையிலுமே எடுக்கல. சின்சனே, நேத்து நீ எங்க உட்காந்து ஹோம்வொர்க் பண்ண? அந்த இடத்த கொஞ்சம் காட்டு. நிலாவுல உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணேன். வேற எங்கடா உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணிருப்பேன்? இந்த வீட்டுல தான் உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணேன். அதுவும் மேலதான். சரி, என் கூட வா காட்டுறேன். அவன் மனசுக்குள்ள சிஐடி கண்ணா இதுவும் நினைப்பு போல. நம்ம உட்காந்து ஹோம்வொர்க் பண்ண இடத்த பார்த்ததுமே நோட் எங்க தொலைச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவானா? அச்சச்சோ, என்ன குப்பை இப்படி போட்டு வச்சிருக்கேன்? பார்த்தாலும் திட்டுவானே. சரி, சமாளிப்போம். இங்கதான் உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணியா? என்னடா இந்த இடம் ஃபுல்லா குப்பையா போட்டு வச்சிருக்க? அது நேற்று மேக்ஸ் ஹோம்வொர்க் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டேனா, அதனால அந்த பேப்பரை கிழிச்சு போட்டதுதான் அப்படி கிடக்கு. போய் சொல்றான் பாஸ், போய் சொல்றான். அந்த பேப்பரை கிழிச்சு காது குழந்தைகிட்டு இருந்தான். படிக்கிற பையன் கிழிக்க தானே செய்வான். இதை போய் பெருசு பண்றீங்க. படிச்சு கிழிச்ச லட்சணம் தான் இங்க தெரியுது. இப்படி பேப்பரை கிழிச்சு இப்படி போட்டு வச்சிருக்க. எப்பறம் உன் மண்டைக்குள்ள மூளை ஏறும்? படிப்பு ஏறும். இந்த மாதிரி ஹோம்வொர்க் பண்ணிட்டு அப்படியே நோட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கான். இங்கதான் உன்னோட மேக்ஸ் ஹோம்வொர்க் நோட்டும் இருக்கும். இதுல எல்லாம் இல்ல. இதுல இல்லையா? அப்ப வேற எங்க வச்சிருப்பான்? ஆமா, இங்க ஏதோ இருக்கு. இது என்ன பேப்பரு? பார்க்க ஏதோ மார்க் ஷீட் மாதிரி இருக்கு. யாருதான் இருக்கும்? என் கண்ணிலேயே போய் மறைச்சிட்டு மாட்டணும். நம்ம சின்சன் பேர் தான் போட்டிருக்கு. என்ன இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கி வச்சிருக்கான்? என்ன என் சைன் இதுல இருக்கு? சின்சனே, என் சைனை நீயே போட்டுக்கிட்டியா? அச்சோ, பார்த்துட்டானே ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. அது எங்க அப்பா அம்மா தான் வெளியூர்ல இருக்காங்கல்ல, அதான் நானே சைன் போட்டுக்கிட்டேன். எனக்கு அப்பயே தெரியும் பாஸ், படிக்காம ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முட்டை மார்க் தான் வாங்க போறானே. சின்சனே, நீ வாங்கின முட்டை வடசட்டில போட்டு வறுத்து சாப்பிடு. இவ்வளவு கம்மியா மார்க் வாங்குறது மட்டும் இல்லாம என் சைனை நீ போட்டு வச்சிருக்கியா? உங்க அம்மா எங்க அக்கா மிக்ஸிக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்ன நம்பிதான்டா உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இனிமே இப்படி பண்ணுவேன். என் மண்டை மேல பூசணிக்காய் முளைச்சிருக்கு. ஏடா இப்படி கொட்டி மண்டையை வைக்க வச்சுட்டு? நானா இருக்கும் ஒரே கொட்டோட விட்டேன். உங்க அம்மா மிக்ஸிக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, உன் மண்டைய பூசணிக்காய் மாதிரி 2ஆ பொழந்திருப்பாங்க. புக்கை காணா, நோட்டை காணான்னு தினைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு நீ ஸ்கூலுக்கு போவோம் மோப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு விட மாட்டேன். உன்னோட புக்கை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். நீங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு இப்ப கிளம்பி ஆகணும். சேர்மேல ஏதோ இருக்கு. இது மேக்ஸ் நோட்ஸ் தானே? அதேதான், கண்டுபிடிச்சிட்டோம்ல. சின்சான், இங்கதான் இருக்கு பாரு. கண்டுபிடிச்சிட்டியா? நானும் தான் இங்க பார்த்தேன். என் கண்ணுக்கு தெரியலையே. இதேதான். நீ எப்படி இங்க வந்த? வாங்க, என் மேக்ஸ்குள்ள பத்திரமா இரு. அச்சோ, இது வேற பக்கதே. அப்படின்னா நீ என் மேக்ஸ் புக் எடுக்கலையா? இதான் நான் காலையில இருந்தே சொல்றேன். உன்னை கடிக்காம விட மாட்டேன். ஸ்கூல் பஸ் சவுண்ட் கேக்குது. என் ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. அப்ப நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். அப்பாடா, லக்கி கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சோம். நம்ம ஸ்கூல் பஸ் ஏதா? அடங்கிறியா? எனக்கு காலையில வந்து காது வலிக்கிற அளவுக்கு ஹார்ன் அடிக்கிறான். இரு பஸ்ல ஏறிடுறேன். இல்லைன்னா ஹார்ன் அடிச்சு நம்ம காதையே போக்கச்சு விட்டுருவான். சின்சான், இன்னைக்காவது ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் மாசாவ் கசாமா குச்சான் கூட சேராத. உன்னை கெடுத்துருவானுங்க. மொட்டை மண்டையா, நான் அப்படி பாக்குறேன். ரொம்ப நேரம் ஸ்லோவா ஏறிட்டு இருந்துச்சுக்கா. பழகிறத பாரு. நாங்களா அவங்கிட்ட பேசுறோம்னா அவனே தான் எங்க கிட்ட வந்து வேணும்னு பேசி எங்க பிரச்சனையில கொண்டு விட்டுருவான். ரொம்ப பேசுற. ஒரு குத்துன மூக்கு உடஞ்சிருப்பதுக்கு. சின்சான், இன்னைக்கு ஒழுங்கா போய் படிக்கணும். அடுத்த டெஸ்ட்ல நீ மார்க் அதிகமா வாங்கணும். இல்லைன்னா உங்க அம்மாட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன். உள்ள இருக்க உங்களுக்கு யாருக்கு எதுவும் ஆகல இல்ல? அவங்க நல்லா இருக்காங்க. இப்படியா பஸ் ஓட்டுவேன்? ஸ்கூல் பஸ்ஸோட டயர் வெடிச்சிருச்சு. நான் எப்படி கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி நான் ஸ்கூலுக்கு கால் பண்ணி சொல்றேன். அவங்க வேற பஸ் எடுத்துட்டு வருவாங்க. பசங்களா, எல்லாரும் ஏறிட்டீங்கல்ல? சரி, இந்த பஸ்ல நம்ம போலாம். அந்த பஸ் இங்கே நிக்கட்டும். நாங்க அப்புறம் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு போயிட்டா. இப்ப வேற ஏதாவது கார் வந்துச்சுன்னா கூட இதுல போக முடியாது போலியே. இங்க பாருங்க நம்ம லக்கிய. லக்கிய, என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு பஸ் கூட எந்த வண்டி இருந்தாலும் அதை நாஸ்தி பண்ணிடுது. இருக்கிற என் பைக் பக்கம் உன் கண்ணு வந்துச்சு, அவ்வளவுதான் பாத்துக்கு. இங்க ஒரு கழுகு அடிபட்டு ஆனா அதுக்கு இன்னும் உயிர் இருக்கு. கிட்டத்தட்ட அது உயிர் இருந்து போக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடிபட்டு இருக்கு. இதை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் நிக்காம வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். நம்மளோட எமர்ஜென்சி கிட் மெடிக்கல் கிட் இங்க இருக்கு. இதை வச்சு எப்படியாவது மருந்து போட்டு அந்த ரத்தத்தை தடுத்து நிறுத்தணும். அப்பதான் இதை காப்பாற்ற
அப்புறம் சரி டிவியாவது ஆன் பண்ணி பார்ப்போம். அட நம்ம சின்சானுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஷோ போட்டிருக்காங்க. ஆனா இதை பாக்குறதுக்கு தான் நம்ம சின்சான் இங்க இல்ல, அவன் தான் ஸ்கூலுக்கு போயிட்டானே. அதுக்குள்ள விளம்பரம் போட்டானுங்களா? சரி வேற சேனல் மாத்துவோம். இதுலயும் விளம்பரம். என்னடா எதை மாத்தினாலும் விளம்பரம் தான் வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார்ந்து டிவி பார்க்கலாம் பார்த்தா விளம்பரமா போட்டு கொள்றானுங்க. சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிறதா? கோபத்துல தூக்கி போட்டது இப்படி டிவி உடஞ்சு போச்சு. தான் உடஞ்சிச்சா இல்ல டிவியோட கதையை முடிஞ்சிச்சான்னு தெரியல. இருங்க டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். எந்த ரியாக்ஷனுமே வரல. டிவி மொத்தமா முடிஞ்சிச்சா? பாஸ் டிவியை உடைச்சிட்டீங்களா? இது நீங்க வாங்கின டிவி இல்ல, சின்சானோட அவங்க அப்பா வாங்கி கொடுத்த டிவி. இப்படி உடைச்சிட்டீங்க. அவன் விட்டு வந்தா அவ்வளவுதான் நீங்க. எனக்கும் தெரியும். காலையில வேற உன திட்டி தான் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டேன். அவன் வரத்துக்குள்ள அதே மாதிரி வேற டிவி ஒண்ணு வாங்கி வச்சிடலாமா? அம்மாவே தை தைன்னு குதிப்பான் அவன். அதுவும் அவங்க அப்பா ஹாரி அவனுக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தது. கொடுவானா நம்மள? பாஸ் கொஞ்சம் வேகமா போங்க. சின்சான் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ள அந்த டிவியை வாங்கிட்டு வந்து வைக்கணும். காலையில நோட் புக்கை நான் அவன் எடுத்து வைக்காததுக்கு நான் தான் எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுவேன். இப்ப மட்டும் இந்த டிவி உடைச்சத பார்த்தா நான் தான் உடைச்சேன்னு என்ன டாக்டர் கூட பார்க்க மாட்டான். என்ன பிடிச்சி கடிச்சு வச்சு விடுவான். சிட்டிக்குள்ள வந்தாச்சு. இங்க நிறைய கடை இருக்கும். டிவி கடை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒரு டிவி வாங்கிட்டு போகணும். முடி வெட்டுற கடை, ஏடிஎம் கடை இதெல்லாம் இருக்கு. ஆனா டிவி இங்க ஒரு கடை இருக்கு. இதுக்குள்ள டிவி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஓரமா பார்க் பண்ணி நம்ம கார் நிறுத்திடலாம். ஹே லக்கி இறங்கி. கடைக்கிட்ட வந்தாச்சு. இந்த கடையில நிறைய டிவி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு தேவையானது நம்ம வீட்டுல இருந்துச்சுல அதே மாதிரி மாடல் டிவி தான் தேவை. சரி உள்ள போய் பார்ப்போம். வாங்க வாங்க உள்ள வாங்க. இங்க நிறைய டிவி மாடல் இருக்கு சார். அதுவும் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க டிவி இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? பரவாயில்லையே, டிஸ்கவுண்ட்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கடையில. சரி இங்க இருக்கு எந்த டிவி எடுத்துட்டு போலாம்? லக்கி இந்த டிவி நல்லா இருக்கு, இது எடுத்துட்டு போவோமா? எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்க பாஸ். பாஸ் நம்ம வீட்ல இருக்க டிவி மாதிரியே வேணும், இல்லைன்னா சின்சான் கண்டுபிடிச்சிருவான். ராமல்ல அதை மறந்துட்டேன் பாரு. இங்க ஒரு டிவி இருக்கு. இது நம்ம வீட்ல இருக்க டிவி மாதிரியே இல்ல. இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். லக்கி இது வாங்கிக்கலாமா? ராம பாஸ் கிட்டத்தட்ட நம்ம வீட்ல இருக்க டிவி மாதிரியே தான் இதுவும் இருக்கு பார்க்க. அதனால சின்சானுக்கு சந்தேகம் வராது. அப்ப சரி இதே வாங்கிக்குவோம். கடைக்காரரே நாங்க எந்த டிவிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம். இதோ இருக்கே இந்த டிவி தான். இந்த ரேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்த டிவியா சார்? ரொம்ப சூப்பரான டிவி சார். இந்த டிவிக்கு 30% வரைக்கும் ஆஃபர் கொடுக்கலாம் சார். இந்த டிவி $180 வரும் சார். 150 அவ்வளவுலாம் என்னால கொடுக்க முடியாது. என்கிட்ட இருக்கிறது வெறும் $100 தான். வேணா வச்சுக்க, இல்லைன்னா கிளம்புறேன். சார் கோவப்படுறீங்க. எடுத்துக்கங்க. அப்படி ஓய் அவளுக்கு நம்ம கார் மேல டிவி வச்சாச்சு. பாஸ் போற வழியில டிவி வலிக்கிட்டே உளுந்துற போகுது. அப்ப சின்சான கையிலேயே பிடிக்க முடியாது. தைத்தக்கன்னு குதிப்பான் பாஸ். இதெல்லாம் உண்மைதான். சேஃபா எடுத்துட்டு போகணும் டிவியை. ஒரு தலையில வலிக்குது. அங்க ஒரு கிளவி பைய வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நிறைய காசு நினைக்கிறேன். அது தள்ளிவிட்டு எடுத்துட்டு போயிட வேண்டாம். தள்ளிவிட்டாச்சு. பை எடுத்துட்டு ஓடிற வைக்கத்தான். இந்த பை எனக்கு, இதுக்குள்ள இருக்க காசு எல்லாமே இனிமே எனக்கு தான். என் பையன் எடுத்துட்டு போறா. மில்லடா அது திருடனை பிடிங்க. எதுக்காக இந்த மாதிரி கிளம்பு வருது? பாஸ் உங்க பின்னாடி ஒருத்தன் வரான். பின்னாடியா? இது அவன் தானே? இவன் தானே இப்ப நம்ம கனவுல வந்தான். இதே முட்டையும் தான். அப்ப கண்டிப்பா இவன் திருடன் தான். அதே மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த பாட்டி அங்க நிக்கிறாங்க. கண்டிப்பா இவன் திருட தான் போறான். டேய் முட்டையா, முடிஞ்சா இப்போ வேணா பார்க்கலாம். பக்கத்துல ஒரு வயசான பாட்டி கூட பக்கமா அவங்க கிட்ட திருடுறேன். நீ குடுக்க மொக்கதை ஃபர்ஸ்ட் முடியடா. ஏன் மேலேயே கைய வச்சிட்டியா? வாடா வாடா பாத்துடலாம்டா. நான் திருட போறேங்கிற விஷயம் உனக்கு எப்பலாம் தெரிஞ்சது? நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீ தள்ளி விட்டியா? அப்போ சரியோ இந்த உலகத்திலோட உயிர் வாழ்வுன்னா எது வேணுமா செய்யலாம். அடிக்காத. நீ திருட போறீங்க என் கனவுல வந்துச்சு. அவன் தட்டி வந்தாதீங்க. அவன் மண்டைய உடைக்க பாஸ். உங்ககிட்ட பேசிட்டே பேசலாம். பாத்துடலாம்டா. நீயாடா வா வா வா. அவ்வளவுதான். அவன் கதையை முடிச்சாச்சு. பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகல. அந்த திருட உங்க பேக் திருடிட்டு போறதுக்காக வந்தான். அவனை எப்படியோ தடுத்து நிறுத்திட்டேன். இங்க இருந்து சேஃபா நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. என்னப்பா சொல்றேன்? என் பேக்கியா? அதுக்குள்ள என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பழ் செட் இருந்துச்சு. அது இருந்தாதான் என்னால சாப்பிட முடியும். நல்ல வேலை காப்பாத்துனேன். பழ் செட்டா? இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? அட கிளவி முன்னே சொல்ல மாட்டேன். என் கை கால்லாம் வலிக்குது தெரியுமா என் கூட சண்டை போட்டு. பாஸ் நீங்க சூப்பர். அந்த பாட்டியை காப்பாத்திட்டீங்க. அந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு நீ கூட என்ன பார்த்து காரி துப்புவேன். கிளம்புவோம். நம்ம வாங்கின டிவியை சேஃபா இப்ப இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வீட்டுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். சின்சான் வரதுக்கு முன்னாடி. லக்கியை காணோம். அதோ இருக்கு பாருங்க கரண்ட் கம்பத்துக்கிட்ட. அங்க என்ன பண்ணுது? ஆட லக்கி, ஒரு வண்டியும் விட மாட்டேங்கிற, ஒரு கரண்ட் கம்பத்தையும் விட மாட்டேங்கிற. உன்னோட பெரிய தொல்லையை போச்சு. யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு ஃபைன் போட்டுருவாங்க. சீக்கிரமா ஆத்திரத்தை அடக்கலாம். இதெல்லாம் அடக்க முடியாது பாஸ். இருக்க டேங்கை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா கார் நாஸ்தி பண்ணிடுவேன் பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். டேங்கை க்ளீன் பண்ணிட்டு வரேன்.
கதவை திறந்து விடுறது, நீ சுச்சு போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்றது எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் வாட்ச்மேன் மாதிரி. அதெல்லாம் செல்ல பெட்டுன்னு ஒரு டாக்க வாங்கி வளர்த்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். எங்களை வளர்த்த ஆரம்பிச்சுட்டா நாங்க சொல்ற பேச்சு தான் நீங்க கேட்கணும். நான்லாம் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? என்னையோட மோசமானவனுங்களா இருக்கானுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்ல நீங்க டாக் வளர்த்துறீங்கன்னா உங்க டாக் வந்து என்ன மாதிரி குடும்ப பையனா இல்ல நல்ல பையனா இருப்பானா அப்படின்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. சிக்னல் வேற போட்டானுங்களா? சரி வெயிட் பண்ணுவோம். சீக்கிரம் போங்கடா. ஆடி அசைச்சு பொறுமையா போய்கிட்டு உங்க இருக்காங்க. அப்பாவுக்கு தயா என்ன சாப்பாடு வேணுமா இல்லை இதே போதுமா எது நைட்டுக்கு சாப்பாடு போதுமா இல்லை வேறு செய்யணுமா அப்பாவுக்கு நம்மளுக்கு போதும் அப்பாவுக்கு தெரியும் மறுபடியும் கனவு. இது உண்மையா நடந்துருமோ? அதே மாதிரி அங்க ஒரு லேடி நடந்து அப்பாடா போறாங்க. கெட்டுவாடா. அதுக்கு ஆபத்து. லாரியும் அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஏதாவது நம்ம பண்ணியாகணும். அவங்களை காப்பாத்தணும் நம்ம. மறுபடியும் கொஞ்சம் அப்பாட எப்படி கெட்டுவாடா அவங்களுக்கும் எதுவும் ஆகல. எவ்வளோ பெரிய லாரி வந்து நம்ம மேல அடிச்சிருக்கு. நான் கூட நம்ம காரோட நசுங்கிருவோம்னு நினைச்சேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். மேடம் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல? பார்த்து கேர்ஃபுல்லா ரோட்ல நடந்துவாங்க. என்ன காப்பாத்திட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அந்த லாரி உங்க மேல ஏறி இருக்கு. சாப்பாடு போங்க. லக்கி உனக்கு எதுவும் ஆகல இல்ல? லக்கி நல்லதா இருக்கு. நம்ம டிரைவர் தம்பி இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வர. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இந்நேரத்துக்கு ஒரு உயிர் போயிருக்கும். நல்ல வேலை சார், நீங்க தடுத்து நிறுத்துறீங்க. என் லாரியில திடீர்னு பிரேக் பிடிக்காம போயிருச்சு. அப்புறம் அது ஒழுங்கா சரி செஞ்சுட்டு ஓட்டுங்க. ஓகே நம்ம காருக்கும் பெரிய ஏய் தியா கயா காலி ஆயிடுச்சுடி கண்ணாடிலாம் உடைஞ்சிருச்சு. பாஸ் இனிமே நீங்க அது தான் அப்பாவுக்கு. ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் நீங்க தானே சரி பண்றீங்க. லக்கி நான் ஒன்னு சொன்னா நீ நம்புவியா? சொல்லுங்க பாஸ். இங்க நடக்க போற விஷயம் எனக்கு முன்னாடியே கனவு மாதிரி ஒண்ணு வருது. அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியல. கனவு வருதா? அப்பன்னா உங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கா? சூப்பர் பாஸ் இனிமே நீங்க தான் நம்ம ஊர்ல சூப்பர் ஹீரோ. இனிமே என்ன லக்கி மட்டும் கூப்பிட மாட்டாங்க. சூப்பர் ஹீரோட சிசியன் லக்கின்னு கூப்பிடுவாங்க. அட நீ வேற லக்கி. எனக்கு மட்டும் ஏன் இந்த கனவு வருதுன்னு எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயம் எனக்கு முன்னாடியே கனவா வந்துருது. அது நல்ல கனவா வந்தா பரவாயில்ல. மோசமான கனவுலாம் வருது. அதுவும் போக போக கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிக்குது. எப்படியாவது இந்த கனவை ஸ்டாப் பண்ணி ஆகணும். எப்படி நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஓகே இந்த டிவி எடுத்துட்டு போய் உள்ள ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு வழியா பழைய டிவி எடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த புது டிவி இந்த இடத்துல மாட்டியாச்சு. பழைய டிவிக்கும் புது டிவிக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா ஒரே மாதிரி மாடல் தானே நம்ம வாங்கணும். சின்ன கூட இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி வேலை செய்தான் ஆன் பண்ணி பார்ப்போம். எஸ் வேலை செய்யுது. அப்பாடா எப்படியோ பிரச்சனையை சரி பண்ணியாச்சு. ஆனா தின்னுடா என்ன தின்னு முடிக்கிறா இரண்டு பயணிகளை கொண்ட ஆரோக்கியம் டேக் ஆஃப் ஆன சில நொடிகளிலேயே பக்கத்தில் இருக்கும் விடுதியில் மேல் விழுந்து குமாரத்தில் சென்ற 241 நபரும் விடுதியில் சாப்பிட்டு கொண்டிருந்த மாணவர்கள் என்ன நடந்தது என்று தெரியாமலே 19 நபர்களும் உயிரிழப்பு. இல்ல இந்த கனவு எனக்கு மறுபடியும் வருது. அடிக்கடி இந்த கனவு வந்துகிட்டே இருக்கு. சார் க்ளீனிங் க்ளீனிங் க்ளீனிங். அண்ணே அண்ணே உங்களுக்கு க்ளீனிங் வேணுமா? அண்ணே உங்களுக்கு இல்லையா? அண்ணே உங்களுக்கு 10 ரூபா சார் 10 ரூபா. உங்க காக்கு முன்னாடி தொடைணுமா சொல்லுங்க. க்ளீனிங் க்ளீனிங். வரட்டா? அண்ணே போறேன் இல்ல அண்ணே சாப்பிட கூட காசு இல்ல அண்ணே போறேன் சொன்னாங்க இல்ல காசு கொடுத்து போடு அண்ணே காசு கூட இல்ல சாப்பிடுறதுக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேரு மாணிக்கம். என் பின்னாடி இருக்கிற வாய் கோணிக்கும். நானும் மாச்சும் சேர்ந்து இப்போ லைவ் போட போறோம். எல்லாரும் ஆவல ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன். என்ன இந்த பக்கம் வழி இல்ல? இந்த பக்கம் வழி இல்லையா? என்ன நடக்குதுங்க? அது மைக்கேல் தானே? பிராங்க்லின் இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிச்சு. ஸ்குவாட் ஆட்டோ அடிச்சு நொறுக்குங்க. வேணாம்டா என் மகாலட்சுமி அடிக்காதீங்கடா. இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு ஆட்டோவா அடிச்சு நொறுக்குங்கடா எல்லாத்தையும். என்ன கூட இப்போ லைவ் போட போறோம். எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க மம்சி. நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி விட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்துடுறேன். ஓடி வந்த உடனே நீ பாட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 2 1 வணக்கம் நண்பர்களே. இப்போ என் மாம்சு வாசிங்க. நானும் டாமியும் ஆட. இப்போ பாருங்க சும்காகா சும்கலகா சக்கலகா சும்காகா மம்சி வாசிக்க ஆரம்பி போடே. தும்கா பாண்டமகா பாண்டம்சா அட ஆரம்பி மம்சி. போடே ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு சோ ஆசோய் போறா டான்ஸ் போடுங்கடா. அது மக்கள் தியடா ஓட்டா தெரியாதடா தாத்தா தாத்தா கொஞ்சம் குடி குடு பேரா பேரா ஏ குடி எடு தாத்தா தாடி கையில கொடிய பாய்ச்சிருச்சு ஆச்சோய் நாடே
அடி வாங்க போறான் அடி வாங்க போறான் பலூன் மண்டைய அடி வாங்க போறான் என் கிட்ட தான் அடி வாங்க போறான் மண்டைய பிச்சு எரிய போறேன் மண்டைய பிச்சு எரிய போறேன் மண்டையா உன் மண்டை இன்னைக்கு உடையா போதுடா மண்டையா. சார் இந்த வீடு தான் 4 நோட்டீஸ் அனுப்பியும் அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல சார். இப்போ அவன் இந்த வீட்டை விட்டு காலி பண்றது தான் ஒரே வழி. டுமுகாப்பா நான் இத போலீஸ் சவுண்ட் கேக்குது மாமா நான் சிந்தலியா போலீஸ் சவுண்ட் கேக்குது. இந்த வீடு தான் சார். இந்த வீட்டுக்கு தான் 4 நோட்டீஸ் அனுப்பியும் இன்னமும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல சார். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவன் இந்த வீட்டு வரிக்கான வரியை கட்டவே இல்லை சார். என்ன காலிங் பெல் அடிக்கிறேன், யாருமே வெளியே வர மாட்டானுங்க. யாருன்னா இருக்கீங்களா இல்லையா உள்ள? காலிங் பெல் மட்டும் அழுத்திட்டே இருக்கேன், எவனும் வெளியே வர மாட்டான். ஏய் யார் இது வீட்டு உள்ள? வீட்டு ஓனர் வெளியே வா, போலீஸ் வந்திருக்கோம் வெளியே வா. இந்த வீட்டுல யாரும் இருக்க மாதிரியே தெரியல, இந்த வீடு பூட்டியா இருக்கு. என்ன ஒண்ணும் புரியல. என்ன மேல ஏதோ சத்தம் கேக்குது, மேல யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேல என்ன சத்தம்? என் கூட வாங்க, மேல என்னமோ சத்தம் கேக்குது. யாரு மேல? டேய் யாரா நீ? ஓ இங்கதான் இருக்கீங்களா? டேய் மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்கடா. அடி 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 பொலிக்க வந்தாலே மண்டல் சூடு கண்ணா அப்படி சூடு மாம்சோ அக்கட சூடு அக்கட சூடா. ஆமா போலீஸ்கார் சொல்லுங்க சார், என்ன விஷயமா இங்க வந்தீங்க சொல்லுங்க. என்னால ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க, தயங்காம கேளுங்க சார். எதுவும் தான் நான் பண்ணி தரேன். சொல்லுங்க என்ன விஷயம்? வீட்டு வரி கட்டணும்னு நோட்டீஸ் வந்துச்சு, அது எங்க? 4 நோட்டீஸ் அனுப்பியும் இன்னும் வரி கட்டவே இல்ல சார். இல்லையா சார், அப்பெல்லாம் அந்த நோட்டீஸும் வரலீங்களே. என்ன நோட்டீஸ் சொல்றீங்க? வீட்டு வரி கட்டணும்னு உனக்கு 4 நோட்டீஸ் அனுப்பியும் இன்னும் நீ கட்டல, அதனால உன் வீட ஜப்தி பண்றோம். ஜப்தி பண்றீங்களா சார்? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எந்த நோட்டீஸும் வரலையே. மாம்சோ 4 பேப்பர் போஸ்ட்மேன் அங்கிள் எடுத்து வந்து குத்தாரா, நான் தான் அதை எடுத்துட்டு போயிட்டு படவாயின்னு வந்துட்டேன். அவனுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சுன்னு. உனக்கு வந்திருக்க அந்த நாளுமே இந்த பையன் தான் இப்படி பண்ணிருக்கான். டேய் பலகுண்டு தலையா, என்ன வேலை பாத்துருக்கேன்னு தெரிதாடா? இப்போ நம்மள வீடியே காலி பண்ண சொல்றாங்க சார். நான் அதை கூட கட்டிடுறேன் சார், எங்க வீட்டை மட்டும் காலி பண்ண சொல்றாதீங்க. என்ன பேச வச்சிரியா? இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. வா முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. இனி இந்த வீடு உங்களுக்கு இல்ல, கிளம்புங்க இந்த வீட்டை விட்டு. உங்களுக்கு கொடுத்த 4 வார்னிங்குமே முடிஞ்சிருச்சு. இனி நீங்க இந்த வீட்டுல தங்கவே முடியாது. உங்களை இந்த வீட்டுல இருந்து காலி பண்றோம். இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட நீங்க வரக்கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்க, போங்க எல்லாரும். சார் 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 ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார். என்ன சார் இப்படி பொசுக்கணும் சொன்னீங்கன்னா, கஷ்டப்பட்டு ஆசையா கட்டின வீடு சார். நாளைக்கு நீ கரெக்ட்டா சொல்லுங்க. சரன் வந்து க்ளீன் பண்ணி தருமா இந்த சின்சான்? அண்ணே உங்களுக்கு க்ளீனிங் வேணுமா? அண்ணே உங்களுக்கு இல்லையா? அண்ணே உங்களுக்கு அண்ணே உங்க வண்டி கண்ணாடி தொடங்கணுமா சொல்லுங்க. ஏய் தள்ளி போ, காரை ஸ்கிராட்ச் பண்ணாத, ஓரமா போ, தள்ளி போயிடுறா. க்ளீனிங் 10 ரூபாய் சார் 10 ரூபாய். உங்க கார் கண்ணாடி தொடங்கணுமா சொல்லுங்க. க்ளீனிங் வாங்க சார் வாங்க சார் வாங்க. உங்க கார் கண்ணாடி பளபளன்னு புதுசா ஆகணுமா? வாங்க எங்க கிட்ட வாங்க. உங்க காரை பளபளன்னு புதுசாக்கி தானே. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே என்னடா இது, காலையில இருந்து கத்துன்னு கத்துறேன், மூச்சு தான் வாங்குதே தவிர. அண்ணே இங்க வாங்க. வாங்கண்ணே. கார் கிளீனிங் நல்லா ஐடி தொடப்பா தம்பி, நல்லா ஐடி தொட. அப்படிதான் நல்லா தொட தம்பி. உங்க வண்டி கண்ணாடி இப்ப பளபளன்னு தொடச்சு முடிச்சாச்சுனே. வண்டி கண்ணாடி தொடச்சதுக்கு 20 ரூபானே மொத்தம். காசா? யார் உங்ககிட்ட காசு தரேன்னா வரட்டா? அண்ணே போதுனே அண்ணே சாப்பிடறதுக்கு காசு இல்ல. அண்ணே போதுனே சொன்னாங்க இல்ல, காசு கொடுத்துட்டு போனேன். அண்ணே காசு கூட இல்ல சாப்பிடுறதுக்கு. அட போடா, நானே பஞ்சத்துல அடிபட்டு இப்படி சாப்பிடாம கொள்ளாம ஒல்லி ஆயிட்டேன். இந்த நேரம் பார்த்து இவனும் வேற ஓட விட்டாங்க. ஓடி வந்து ஊந்ததுல மூஞ்சிலும் ஐயோ எங்கடா அவன் சிச்சானடே, கை தாங்கலாம் கூட்டு போனா மூச்சு பிடிச்சி வச்சுரா, நடக்க முடியலையே. ஏப்பா சிச்சானே பசிக்குதுடா, எங்க அந்த சாப்பாடு போட்டலாம் எங்கடா? அவன் இந்த டாமி பைய எடுத்து தின்னு போட்டா மாம்சோ. நம்ம கையில இப்ப சாப்பாடே இல்ல. சாப்பிட்டானா? பசி எடுக்குதுடா டேய், பசி எடுக்குதுடா, தண்ணியாச்சு குடுறா. எனக்கும் பசியுது மாம்சே. வயித்துல என்னமோ 4-5 வண்டியை ஒண்ணா ஓட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வயித்துல கடமுடன்னு சவுண்ட் கேக்குது. அப்படியா கேக்குது? எனக்கு வயிறே இல்லடா, என் வயிறே ஒட்டி போச்சுடா. பாருடா எவ்வளவு ஒல்லி ஆயிட்டு. என் கைய பாரு, கையெல்லாம் எலும்பெல்லாம் இப்படி ஆயி மூஞ்செல்லாம் ஒட்டி போச்சு. பிராங்க்லின் இங்க பாரு, பசியில நான் நாய் மாதிரியே இல்ல, பன்னி மாதிரி ஆயிட்டேன். நான் பன்னி மாதிரி கத்துறேன். எனக்கு சிக்கன் வேணும். பயங்கரமா பசியுது. அடே உங்க 2 பேரையும் நல்லதான்டா பாத்துக்கிறேன் நானே. எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் உங்க 2 பேரும் கொடுத்து தானே நான் சாப்பிட்றேன். அப்புறம்டா இன்னும் பசிதுன்றீங்க. நீங்க 2 பேரும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. என்ன பாடுறா எப்படி ஆயிட்டேன்ட்டு நான் எப்படி இருந்தா தெரியும்ல.
பேப்பரை மட்டும் அன்னைக்கு தூக்காம யார் இது போலீஸ்கார் மறுபடியுமா இன்னத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே மறுபடியும் போலீஸ் வந்திருக்காங்க. ஹைவேல போற வண்டி எல்லாம் வழிப்பறி பண்றீங்களாமே. போற வண்டி எல்லாம் வாண்டடா போய் கண்ணாடி தொலைச்சு வண்டி எல்லாம் கிளீன் பண்ணி காசு வாங்குறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நீங்க தானே அது? சார் நாங்க வேணும்னு எல்லாம் பண்ணல. அவங்க பர்மிஷனோட தான். அவங்க க்ளீன் பண்ணுங்க சொன்னதான் சார் நாங்க பண்ணோம். ஏதோ வயித்து பொழப்புக்காக அப்படி பண்ணிட்டோம் சார். நீங்க இந்த குப்பை இந்த போன வண்டிலாம் போட்டீங்க டிராபிக் ஜாம் பண்றதுக்கு யாரா பர்மிஷன் கொடுத்தா? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்பு. சார் பசியுது சார், பசியுது. சாப்பாடு சார். ஜெயில களி சோறு இருக்கு, வந்து சாப்பிடுறியா? ஜெயிலா? ஐயா சார் ஆள விடுங்க. வாடா சிஞ்சன் டாமி, வா 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 வா. இங்க நின்று இருந்தோம், அப்புறம் நமக்கு ஜெயில் தான். வந்து இந்த விட்டு ஓடணும். மூச்சு வர வாங்குதே. முன்ன மாதிரி ஓட முடியல, நடக்க முடியல. டாமி வா 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 மம்சே வந்துடா. வாங்கடா இனிமே இங்க நிக்கவே கூடாது. வா வா வேற எங்கேயாச்சும் ஓட்டுருவோம். மம்சே ஓடாத. இல்ல மம்சே முடியல. எனக்கும் டாமிங்க ரொம்ப பசிக்குது மம்சே. பசி அடையுது. எங்களால பின்னாடி இருக்கிற ரெண்டு சின்ன பசங்களை பாருங்க. அவள பார்த்துமானே உன் மனசு இறங்கல. பாருங்க. ஹாய் ஃப்ராங்க்லின் இங்க பாரு. நான் எவர்ல வச்சா சுரண்டிடுறேன் எல்லாத்தையும். எனக்கு ஆனா பிரியாணி மட்டும் வாங்கி கொடுத்துரு. வாங்கலாம். நல்லா தொடங்க. அப்பதான் போய் கேட்க முடியும். எப்படி அழுக்கு போகுதுன்னு பாரு. இப்ப எப்படி தொடங்கறது மட்டும் பாரு. அழுக்கு நல்லா போகுது. மாம்சே நான் சுத்தி முத்தி இந்த பக்கம் ஃபுல்லா கிட்டத்தட்ட தொடச்சி முடிச்சிட்டேன். நானும் மேல ஃபுல்லா தொடச்சி முடிக்க போறேன்டா. இரு முடிச்சிட்டு போயிட்டு மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறேன். கவலைப்படாத. இன்னைக்கு நம்ம பயங்கரமா சாப்பிடலாம். ஏய், உனக்கு காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போ ஃபுல்லா போய் க்ளீன் பண்ணிட்டு வா. போடா இங்க இருந்து. ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா. இதோ போயிடுறேன் ஐயா. காசு கேட்டது ஒரு குத்தமா? பசிக்குதுன்னு காசு கேட்டா தர மாட்டாங்க. மன்னிச்சுக்கோங்க ஐயா, தெரியாம வந்துட்டேன். சிறிது நேரம் கழித்து வா வந்துட்டியா? என்ன கிடைச்சதா இல்லையா? பாஸ் நம்ம தேடி போனது கிடைச்சிருச்சு. என்ன பேசிக்கிறாங்கன்னே புரியலையே. கிடைச்சிருச்சுன்றான், தேடி போனது வந்துருச்சுன்றான். என்னமோ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு தான் தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அந்த புதையல் எங்க இருக்குன்ற மேப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மேப்பை உங்ககிட்ட கொடுக்கணும்னு தான் அவசரமா ஓடி வந்தேன். மேப் கிடைச்சிருச்சு. என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒன்னும் புரியலையே. டேய் கொஞ்சம் சத்தமா பேசிக்கோங்கடா, காது வேற கேட்க மாட்டேங்குது. பாஸ் நீங்க இப்பவே கிளம்புங்க. இந்த மேப்ல இருக்கிற இடத்துல கண்டிப்பா புதையல் இருக்கான். இந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு கண்டிப்பா அந்த புதையல் கிடைச்சிரும். ஏதோ மேப் புதையல் அது இதுன்னு சொல்றாங்க, தெளிவா கேட்க மாட்டேங்குது. இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. சீக்கிரம் எடு யாரும் பாக்கிறதுக்குள்ள அந்த மேப்பை என்கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா இந்த இடத்துக்கு கிளம்பு. போ சீக்கிரம் போ. நான் பாத்துக்கிறேன். ஓஹோ இதான் அந்த புதையல் இருக்க மேப்பா? இந்த புதையல் மட்டும் எனக்கு கிடைச்சா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். கோடீஸ்வரன் போறேன்ட்டு கீழே போட்டு போறான். என்னடி இது? அப்பாடா பார்க்காம போயிட்டான். சாப்பிடுறதுக்கு காசு கேட்டே தரல. இவன் கிட்ட திருப்பி கொடுத்தா கண்டிப்பா இவன் நமக்கு உதவ மாட்டான். அதனால இதை எடுத்துட்டு போய் நம்மளே அந்த புதையல கண்டுபிடிச்சிட வேண்டியதான். டேய் சின்சான், நாட்டுக்கு மாம்ச கட்டினே ஓடி வரான். ஏய் மாம்சே, ஏய் சாப்பாடு போட்ல வாங்கி வந்துட்டியா? அதுக்குள்ளயா? வா பிரிச்சு சாப்பிடலாம். சாப்பாடா? டேய் வாடா. இனிமே இங்க நிக்க கூடாது. டாமி சின்சான் வாங்க. இங்க இருந்து முதல்ல ஓடி வா. இந்த இடத்த விட்டு ஓடணும். தப்பிச்சு ஓடிடுவோம். வா மாம்சே, எனக்கு இந்த பொட்ல தூக்கிட்டு இவ்வளவு தூரம் சாப்பிடுறதுக்கு ஓடி வந்தா? அங்கேயே சாப்பிட்டுக்கலாம்ல? எது சாப்பாடா? அடே இது சாப்பாடு கிடையாதுடா. சாப்பாடு இல்லையா? எனக்கு பசிக்குது. சாப்பாடு எடுத்துட்டு வந்து போய் பின்னாடி ஓடி வந்தா சாப்பாடு இல்ல நான் சொல்றேன். ஏய் டாமி வா நம்ம மறுபடியும் அங்கேயே போய்டுவோம். இது சாப்பாட்டுக்கும் மேலடா, இதுல புதையல் இருக்கு. என்னது புதையலா? தோ இருக்கு பாத்தியா? இந்த மேப்ல தான் அந்த புதையல் இருக்கு. இந்த மேப்பை பார்த்துட்டு அந்த புதையல் இருக்க இடத்த தேடி போனா நமக்கு புதையல் கிடைக்கும்டா. புதையல் என்ன உருட்டுறியா? ஏய் டாமி உடனே நம்பி போவாத. வா நம்ம போய்ட்டு ஓனர் கிட்ட போய் காசு வாங்கி போய் சாப்பிடுவோம். என் கூட என்ன நம்பி வர்றதுனா வா, இல்லனா இங்கே நின்று கிடங்க. என் கூட வந்தா உங்களுக்கு புதையல் கிடைக்கும். வா முதல்ல இங்க இருந்து போயிட்டு அந்த புதையலை கண்டுபிடிப்போம். கடற்கரையில் கடலை போட வந்த நேரம். சின்சான் இவன் கூட நம்ம மாட்டிக்கிட்டு படாத பாடு போடுறோம். நம்மள அங்கேயும் எங்கேயும் ஓட விடுறான். ஸ்பீடா வாங்கடா டேய். அது கடலுக்கு அண்ணாட தான் எங்கேயோ காட்டுது. வா சீக்கிரம் வா. வந்து இந்த வண்டியில இருங்க. வாங்க. எடே முறுக்கு. போலாம் ரைட். தூக்குது. ஏய் தூக்கி போட்டு மாம்சே. கொஞ்சம் பார்த்து பைய பார்த்து ஓட்டு. பார்த்து தானா போயிட்டு இருக்கேன். நம்ம போய் அந்த புதையலை கண்டுபிடிச்சே ஆகணும். அதை கண்டுபிடிச்சோம் நம்ம லைஃபே மாறிடும். நல்லா இருந்த லைஃபே நாசமா போச்சு. இப்ப லைஃப் மாறுதான். பாதா இல்லையாண்டே போய் பக்கத்துல போய் பார்த்துப்போ. எதுவும் அதுக்கு முன்னாடியே என்ன புதையல் இருக்கும் எதுவுமே தெரியாம ஆசைப்படலாம், பேராசைப்படலாம். இப்படி அல்பாசம் மட்டும் படவே கூடாது. தப்பா சொல்லிட்டு வராதடா. அல்பாசை எந்த ஆசையும் நார்மலான ஆசை தான் பண்ணணும். வேற ஆசை எந்த ஆசையும் பண்ணக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் கிடைச்சாலே போதும் நமக்கு. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இதுல எங்க இருந்து நான் கண்டுபிடிக்கிறது?
என்னடா இது ஏதோ தனி தீவு மாதிரி இருக்கு. மாதிரி எல்லாம் கிடையாது, தனி தீவே தான். பிராங்க்லின், இப்படியே சுத்தி சுத்தி வந்தா எப்படி? ஏச்சு நிறுத்து. அரே மாம்சோ, சுத்தி சுத்தி வராத, எங்கேயாச்சும் போய் நிறுத்து. ஏதோ ஒரு இடத்துல காமிக்குதுன்ட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போக முடியுமா? அது எங்க இருக்கோ நம்ம தானே அதை தேடி போனோம். நம்ம எங்கேயோ போய் தேடிருந்தா நீ ஃபுல்லா தேட வேண்டியதான். மேப்பை பார்த்து கரெக்டான இடத்துக்கு போக வேண்டியதான். இங்கே எங்கேயோ பக்கத்துல காமிக்குது, ஆனா எங்க இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியலையே. நான் திடீர்னு ஓடுறான். மாம்சு மாம்சு மாம்சு, நில்ல நானும் ஓடி வரேன். ஏய் டாமி, அவன் பாரு நம்மள விட்டு ஓடுறான். வா வா வா, பின்னாடியே போவோம். அட வாங்கடா, இங்க தானே எங்கேயோ காமிக்குது. எங்க இருக்குன்னு தெரியல அந்த புதையில. நானும் சுத்தி சுத்தி தேடுறேன் அந்த புதையில. இருக்கு இருக்கு இருக்கு. ஏய் சின்சான், வா 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 வா, புதையில கண்டுபிடிச்சிட்டேன். தோ இருக்கு புதையில கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சா தோண்டு தோண்டு தோண்டு. அப்படிதான் தோண்டு மாம்சே, தோண்டு. புதையிலே வா, புதையில கண்டுபிடிக்கிறடா இன்னைக்கு. இந்த புதையில எடுக்காம விடுறதா இல்லடா. புதையிலே கிடைச்சிரு. புதையல் இருக்கான்னு தெரியல. புதையல் இருக்கா? இருக்கு. எடா சின்சான், போறா. ஆஹா, ஃபுல்லா தங்கம். மாம்சே, இது ஃபுல்லா தங்கமா இருக்கு. இனி நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு மாற போதுடா. டேய் ஏன் டாமி, நீ கேட்ட சிக்கன்ல இருந்து அதே இதுல டெய்லியும் சாப்பிடலாம். அம்மா மாம்சே, எனக்கு நல்ல Dress வாங்கணும். அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை மாற போகுது. ஒரு படிக்கட்டு, அப்புறம் வீட்டுக்குள்ள தென்னை மரம்லாம் வளர போனாங்க. இந்த பக்கம் பார்த்தனா கம்ப்யூட்டர்லாம் இருக்கும். போர் அடிச்சா கேம் விளையாடலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒண்ணா பண்ணலாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வேணா நீங்க எப்போ நான் போட்டு குடிச்சிக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அதே நான் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்தீங்கன்னா திறந்த வெளியில் ஒரு பாத்ரூம். இயற்கையோட இயற்கையா ஒன்றி நானும் இவன் பாருங்களேன் கிடைக்கும். அப்புறம் இங்கதான் தோறுங்க பார்த்தீங்கன்னா மாம்சே, அங்க நடுவுல படுத்துட்டு இருக்கான் பாருங்க, நல்லா கடல் பண்ணி மாதிரி. ஏய் மாம்சே, ஏந்து வா, நான் அப்படியே சுத்தி காமிச்சிட்டு இருக்கிறேன். ஹோம் டூரு எப்படி படுத்துக்கிறான் பாருங்க. அவன் அப்படியே தூங்கட்டான். நான் உங்களுக்கு மத்தெல்லாம் சுத்தி காமிக்கிறேன். அப்படியே இப்படிக்கா வந்தீங்கன்னா இங்க அப்படியே பாட்டு போடுற ஆடுறதுக்கு டிஜே அது இதுன்ட்டு. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிவி அது இது ஜிம்மு எல்லாமே வெட்ட வெளியா இருக்கும். ஐயா என்ன அவ்வளவுதான்ப்பா தம்பி? ஆஹா, என்னடா பண்ண போறோம் ஃப்ராங்க்லின்? ஆமா, ஆட்டோ வந்து 9500 ரூபாய். இந்த 500 ரூபாய் வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம், அதுக்காண்டி நான் வச்சிருக்கேன். உங்களோட டேப் என்னடே மூஞ்சில டேப். ஒரு மாதிரி இருந்தாரே என்ன, அவர் எங்கனே? அவ்வளவுதான். இப்ப நீ பெரிய பாய் பில்டர் போல நான் இப்படி போய் விழுகிற. சரி, முதல்ல ஒரு 2, இப்ப ஒரு 3, 5 பேர் அடிச்சாச்சு. இப்போ உங்க பாஸ் மட்டும் தான் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். டேய் மூஞ்சில டாட்டா குத்துனவனே, டேய் வாடா வாடா, என்னடா பெரிய ரவுடியாடா நீ? ஆஹா, கையில ஆயுதம் கொண்டு வந்துருக்கீங்களா? ஆயுதம் நான் சரி எதற்கா மட்டும் நீங்களால போலீஸ் ஸ்டேஷன் தாப்பா போணும் ஃப்ராங்க்லின். நீ என்னப்பா இங்க வந்திருக்க? சிங்சானு, ஊர்ல இதாண்டா சிங்சானு மெயினான போலீஸ் ஸ்டேஷனு. இங்கதாண்டா இன்ஸ்பெக்டர் சிங்கம்னு ஒரு சார் இருப்பாரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சார்ட்ட சொன்னோம்னா இவனை புரிய ஜெயில போட்டுருவாரு. சிங்சானு, இங்கே வெயிட் பண்ணி இவனையும் இந்த ஆட்டோவையும் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் போயிட்டு இன்ஸ்பெக்டர் சார் போய் கூப்பிட்டு வர்றேன். ஏடா ஃப்ராங்க்லின், நீ போயிட்டு வரேன்னு நீ இவனை பாத்துக்கிறேன், கவலைப்படாத. எப்படியோ நம்ம அந்த வாண்டட் போஸ்ட்ல உள்ள பெரிய ரவுடின்னு நினைக்கிறேன். இவனை போய் பிடிச்சாச்சு. சார், இந்த இன்ஸ்பெக்டர் எங்க சார் பாக்குறது? அடிச்சு ஒட்டி வச்சிருந்தீங்கன்னா அவனை புடிச்சிட்டேன் சார். நான் மட்டும் தான் சார் பிடிச்சேன். எங்க அந்த அவன்? வாங்க சார், என் பின்னாடியே வாங்க சார். இந்த ஆட்டோல தான் சார் அவனை போட்டுக்கார். ஆமா சார், நான் உண்மையதான் சார் சொல்றேன். நீங்க அந்த டாட்டூ போட்டவனா போஸ்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருந்தீங்கன்னா அவனை புடிச்சிட்டேன் சார். நான் மட்டும் தான் சார் பிடிச்சேன். எங்க அந்த அவன்? வாங்க சார், என் பின்னாடியே வாங்க சார். இந்த ஆட்டோல தான் சார் அவனை போட்டு கட்டி வச்சிருக்கேன். இது போலதான் சார் இருக்கேன். இவனை செக் பண்ணிக்கங்க சார். இந்த ஆட்டோக்குள்ளதான் நீ வச்சிருக்கியா? கண்ணா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்க கண்ணா. இவனே தான் அவன். இவனை நாங்க பிடிக்கிறதுக்கு மொத்தம் 6 மாசம் நாங்க வெயிட் பண்ணிருக்கோம். ஆனாலும் இன்ன வரையும் இவனை பிடிக்க முடியல. நீ எப்படி பிடிச்சிட்ட? அந்த தன்மான தொகைய பணம் வாங்கலையோ? பணம் அண்ணே நம்ம எல்லாத்தையும் 1 கிலோ போட்டுருவானே. இவங்கிட்ட நீ போடுறோமா எல்லாத்தையும்? மண்டது வலிக்குதானே, இங்க பாருங்கனே. என்னடே யாரா அவங்க அடிச்சு போட்டு போனது? ஒரு அடிக்கு இந்த தாங்க முடியலையே. எங்கேயோ படக்கூட. ஐயோ, விட்டுருங்கடே. அடே, இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேனே. நீ விட்டுருங்கடே, தயவு செஞ்சு விட்டுருங்கடே.
அம்பேடே நீ ஒழுங்கு மரியாதை ஒரு டான்ஸை போட்டுட்டு போ இல்லாட்டினா நாங்கள் 3 பேர் சேர்ந்து वेलकम टू एमीवर्स गेमिंग। तो गाइस मुझे फ्रैंकलिन भैया के घर आए हुए 2 दिन हो गए पर भैया अभी तक नहीं आए, तो मैंने सोचा क्यों ना उनके घर का एक छोटा सा ब्लॉग बना दूं। आप सबको भी दिखाता हूँ फ्रैंकलिन भैया का घर। ஆஹா இத்தனை நம்ம இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி அவனு மக்களை இன்னைக்கு எஸ்கேப் ஆகணும். ஐயோ வட்டாடிகளே, ஐயோ என்ன பண்றது தெரியலடா. இப்ப பாரு எப்படி என் கார்ல அவ்வளவு சிஸ்டம் வச்சுக்கிறேன்டா. எப்படி கார் ஜம்ப்ல அடிக்குதா. ஓகே ரைட். இப்ப பாருங்க டாப் ஸ்பீட்ல போட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணி இன்னொரு ஊருக்கு போறேன். இந்தியா டப்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ மக்களை இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஒரு வீடியோவை பார்க்க போறோம். அப்படி கேட்டீங்கன்னா ஸோ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டோட இதுதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸோ இனி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் மக்களே வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் அதை பார்க்கலாம். இப்போ எங்க ப்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கேம் நேரம் அப்டேட் பண்ணிட்டு உடனே எங்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ட்ராக் வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கும். அது ஃபாலோ பண்ணிட்டு இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஸோ எல்லாம் மேப்ல கூட மார்க் பண்ணி போங்க. பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு மக்களே. இந்தியன் பைக்ஸோட ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன இருக்கு. ஸோ குரங்கு வித்தையெல்லாம் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன குரங்கு வித்தையை பண்ண முடியுது. இந்த மாதிரி ட்ரெயின்ல தான் ஸ்டாப் பண்ண முடியுது பார்க்கலாம். இவங்க ட்ரெயின் என்ன அடிச்சுட்டு போகுது. இங்க பால் பண்ணிட்டே வேலையை காமிக்கிறா நீ. இப்ப பாரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறப்பையும் பாத்தீங்கன்னா நிக்காம மதிக்காம போயிட்டே இருக்குது பாத்தீங்களா. ஏன்டா ட்ரெயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்குது. பேசஞ்சரும் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினை டிரைவ் பண்ண முடியாதான் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. டிரைவும் பண்ணலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ வேற மாதிரி பண்ணியிருக்கானுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் ஒரு 5 நிமிஷம் நிற்கும். அப்புறம் பாட்டு பண்ணி எடுத்துகிட்டு ட்ரெயின் பார்ப்போம். ஓகே ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணலாம். எங்கடா ஸ்டாப் பண்ணுறது பட்டன் இங்கே ஒன்று இருக்குமே. செயினில் தான் வருமே. எங்கடா அழகணும். டேய் உர்ற தம்பி. டேய் கோபால். டேய் ஐயோ இவன் தான் பார்த்தீங்கன்னா டிடிஆர் போலையே. ஐயோ இவன் டிடிஆர்னு தெரியாமல் இங்கேயே செயின் இழுத்து விட்டானே தெரியாமல் இவங்க ஸ்டேரிங் வீல் வச்சுக்கிறீங்க. ஏன்னா ட்ரெயினுங்கிற ஸ்டேரிங் வீல் அப்படின்னா ஸோ நம்ம கேமில் வந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி ஸோ ட்ரெயின் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு மக்களே. ஓ மை காட். அப்போ ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்பே இல்லை. இது ஒரு பயங்கரமான ட்ரெயின் தான் போலையே. சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்பர் 1 ஸோ வந்து சேர்ந்துட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங். ஸோ இதில் எந்த ட்ரெயின் வந்து செம்ம ஸ்பீடில் போகுதுன்னா நம்ம இந்தியன் டெஃப்ட் ஆட்டோ ட்ரெயின் தான் எடுத்தோடனே செம்ம ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. பட் நம்மளோட இந்தியன் பைக்ஸோட ட்ரெயின் ரொம்ப மாட்டு வண்டி மாதிரி ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. அதுவும் கொஞ்சம் பழைய ட்ரெயின் போல தடக் 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 தடக்குன்னு சத்தம் வரை கேட்டுட்டு இருக்குது. பரவாயில்ல இருந்தாலும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாப் ஸ்பீடில் ரெண்டும் போயிட்டு இருக்கு. பட் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் இந்தியன் டெஃப்ட் ஆட்டோ தான் பயங்கரமான ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. தவிர இந்தியன் பைக்ஸில் இருக்க ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி தான். ஓகேவா. கொஞ்சம் டாப் ஸ்பீடே கம்மியாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயின் வந்து ஃபைனலாக அந்த ரேஸை முடியுது பார்க்கலாம். ஏன்னா அந்த ட்ரெயின் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்தியன் டெஃப்ட் ஆட்டோ. பட் இந்தியன் பைக்ஸுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவ்வளோதான் போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். எவனோ பார்த்தீங்கன்னா குண்டு போட்டான் ட்ரெயினில். அதனால பார்த்தீங்கன்னா சதறி விட்டு தேங்காய் மாதிரி தெரிஞ்சு விட்டு வெடிச்சிட்டு இருக்குது. இதுக்கு மேலே யாரையும் காப்பாற்ற முடியாது மக்களே. சரி ஓகே. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரேஸில் யார் ஜெயிச்சிட்டான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்தியன் டெஃப்ட் ஆட்டோ தான். ஸோ நான் உண்மையெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லலை. இந்தியன் டெஃப்ட் ஆட்டோவில் இருக்கிற ட்ரெயின் தான் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ நல்ல பிக்கப்பும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியன் டெஃப்ட் ஆட்டோட ட்ரெயின் நான் வின்னர் அப்படின்றத சொல்கிறேன். சரி ஓகே. இப்போ நம்ம இந்தியன் பைக் டெஃப்ட் ஆட்டோவில் அப்டேட் பார்த்துட்டோம். ஸோ இக்ஷோம் காஷோரும் ஒரு இடத்துல ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போயிருங்க.